எதிரணியை சிதறடித்து அவர்களை எழவே முடியாத அளவுக்கு வலிமையாக இருப்பது என்பது தான் தற்போது உள்ள இந்திய ஆண்டர்-19 டீம் செயலாக இருக்கிறது. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எந்த ஷாட் எப்படி வர்ணிக்கிறது தெரியல. அப்படி ஒரு ஆட்டம் வைபவ் சூரியவன்ஷி பேட்டிங். 14 வயது பையனின் அதிரடி ஒவ்வொரு பந்தையும் அவர் எதிர்கொண்ட விதம் என்று வர்ணனையாளர்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. 80 பந்துகளில் 175 ரன்கள், 15 பவுண்டரிகள், 15 சிக்சர்கள் என்று அடித்து இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை கிரங்கடித்து விட்டார். அடுத்தடுத்து வந்த வீரர்கள் தொடர்ந்து அதிரடி காட்ட 50 ஓவர்களில் 411 ரன்கள் எடுத்தது இந்திய இளம் அணி. இங்கிலாந்து அணி சார்பில் கீலப் மேத்யூ ஃபால்கனர் தவிர அதிரடியாக விளையாட வேண்டும் என்று விளையாடி அவுட் ஆகி வெளியேறினார். கீலப் மேத்யூ ஃபால்கனர் 67 பந்துகளில் 115 ரன்கள் எடுத்து அணி வெற்றிக்காக போராடி கடைசியாக தனது விக்கெட்டை இழந்தார். 40 ஓவர்களில் 311 ரன்கள் மட்டும் எடுத்து அனைத்து விக்கெட்டையும் இழந்தனர். விக்கெட் மட்டும் விழாமல் இருந்திருந்தால் இந்திய அணி வெற்றி பெற இன்னும் கடினமாக இருந்திருக்கும். 6வது முறையாக இந்திய இளம் அணி 19 வயதுக்குட்பட்டோருக்கான கோப்பையை வென்று இருக்கிறார்கள். இந்தியாவில் இளம் வீரர்கள் குடும்பங்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் அவரை அனைவரும் இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். இளம் இந்திய அணி வெற்றி பற்றி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.